அனைவருக்கும் வணக்கம். மேலாள் மத்திய இணையமைச்சர் ஐயா இ. பொன்னுசாமி அவர்கள் இப்பொழுது செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். குறிப்பாக இன்று தமிழக அரசியல் சூழல் குறித்தும் அவர் செய்தியாளர் சந்திப்பு செய்தார். இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நெஞ்சார நன்றியோடு வரவேற்கிறோம். வணக்கம். 13 வருஷம் பொறுத்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத மக்களோடு பகிர்ந்துக்கூடிய வல்லமை மிக்க 4வது தூணை சேர்ந்தவர்கள். பரபரப்பான செய்திகள் எதுவும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்க பார்த்தது, நீங்க அனுபவிச்சது, நீங்க ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ந்து முடிவு பண்ணி கொண்டது தமிழக அரசியலுடைய சமீப கால மாற்றங்கள். அரசியல்ங்கிறது மாற்றம்தான். மாற்றமே வரக்கூடாது அப்படிங்கிறது அரசியல் இல்லை. மக்கள் தான் நாட்டினுடைய தலைவிதியை எழுதக்கூடியவர்கள். அவர்கள் யாரை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, தங்களுக்கு யார் யாரெல்லாம் துணையாகவும் இருப்பார்கள், நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்களை கொண்டு வருவதில் எந்த தவறும் இல்லை. ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய சாதாரணமான விஷயம். அது அதிரடியாகவோ தள்ளுமுள்ளாகவோ என்று கிழித்தார், விழுந்து விழுத்தார் அப்படிலாம் மனசு கிடையாது. என்னுடைய மனமார்ந்த என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த தனி மக்கள் எடுத்த முடிவிற்காக எதிர்பாராத ஒரு தீர்ப்பை கொடுத்து திரு ஜோசப் விஜய் அவர்களை உதவியாக கொண்டு வந்திருப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தமிழகத்தினுடைய அரசியலை இளைஞர்கள், பொதுவாக தமிழக இளைஞர்கள், குறிப்பாக தலித் இளைஞர்கள், தலித் மக்கள், சிறுபான்மை மக்கள், இவர்களெல்லாம் ஒரு முடிவினை எடுத்து இந்த முறை நிச்சயமாக யாராக இருந்தாலும் அதை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்ததின் விளைவுதான் இந்த மிரக்கல், அற்புதம். திரு ஜோசப் விஜய் அவர்களை எதிர்பார்த்திருக்க மாட்டார். நம்பிக்கையோடு இருந்தாலும் கூட மக்கள் இப்படி அவருக்கு கை கொடுத்து அரியணையை அடித்திருப்பதுடைய நிகழ்ச்சி எதிர்பார்க்காத ஒன்று என்று மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் 59 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சியில் இருந்தவர்கள் ஏதோ தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் போய்விட்டது, இதை இழந்திருக்க கூடாது, வேறொருவர் வந்து விட்டாரே என்று அங்கலாய்ப்பது அர்த்தமற்றது. எதுவாக இருந்தாலும் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலாம். மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் வருவார்கள். இன்று இருப்பவர்கள் நாளை இருக்க மாட்டார்கள், நாளை வருபவர்கள் நேற்று இல்லை. இந்த நிலையில் மிகவும் ஏதோ தனக்கு மட்டும்தான் இந்த தமிழகம் சொந்தம், மற்றவர்கள் இதை சொந்தம் கொண்டாடக்கூடாது என்ற மனப்பான்மையில் அவர்கள் நடந்து கொள்வது என்பது உண்மையிலேயே துரதிருஷ்டமானது. தலித் மக்கள், இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தும் தான் அதிகமாக தலித் மக்கள், தலித் இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும். அவர்கள் ஏன் இந்த முடிவை எடுத்தார்கள் என்று சிந்திக்காமல் தாம் செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் மீண்டும் நாம் மக்களால் ஆதரிக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்ற மனப்பக்குவம் இல்லாமல் ஆளுக்கால் பேசுகின்ற விதத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று. எனக்கு யார் மீதும் துவேஷம் கிடையாது, யாரையும் பாரபட்சமாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும்
இளைஞர்கள் நிச்சயமாக வருதியிட்டு சொல்லுகிறேன், இளைஞர்கள் அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். நான் கொஞ்சம் சமீபத்தில் மருத்துவமனையில் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தேன். அங்க போகிற போக்கில் ஒருவரை விசாரித்த போது, யாருக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று கேட்டபோது, அங்க வேலை செய்து கொண்டிருந்த நர்ஸு, வார்ட் பாய் எல்லாம் இந்த முறை மாற்றியாக வேண்டும் ஐயா என்று கூறினார்கள். ஒரு சாதாரண பொதுமக்களுடைய பார்வை இந்த இரண்டு சோகால்டு திராவிட கட்சிகள் செய்து வந்த அரசியல் அராஜகத்தை, விளம்பரத்தை மட்டுமே நம்பி ஆட்சி செய்த இந்த இரு கட்சிகளையும் இந்த முறை நிச்சயமாக மாற்ற வேண்டும் என்று இளைஞர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். அதாவது திஸ் இஸ் சைலண்ட், அமைதியாக இருந்து ஒரு புயலை கிளப்பி விட்டார்கள். ஒரு என்ன சொல்வது, அலை. இன்னும் சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் வேட்பாளர்கள் என்று கூட மக்களுக்கு தெரியாது. தமிழகம் முழுவதும் கூட அவர்கள் பரப்புரை செய்யவில்லை. தலித் மக்களுக்கு அதிகமான வாய்ப்பை அளித்து 70 பேர் 44 பேர் தான் ரிசர்வ் தொகுதி, ஆனால் 70 வேட்பாளர்களை அவர் கொடுத்தார்கள். அதே போல இதுவரையில் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு 1937 MC ராஜா அமைச்சராக ஆரம்பித்ததற்கு நாளிலிருந்து சமீபத்தில் இருக்க கோவி செழியன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக வந்த வரையில் யாருமே செய்யாத ஒன்றை ஒரு அற்புதம் போல் 8 பேர் மந்திரி, முக்கியமான துறைகள், 9வது ஆள் துணை சபாநாயகர், யார் நினைச்சே பார்க்கறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஏற்படுத்திய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி. அதே போல் எதிர்பார்ப்பும் எண்ணமும் என்னவென்றால், நான் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் தலித் மக்கள் இப்பொழுது வந்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு மிகவும் நன்றி பாராட்டி எதிர்காலத்திலும் அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று என் சமுதாய மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் திடீரென்று உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் நான் தேர்தல் சமயத்தில் என்னால் செயல்பட முடியவில்லை. சமீபத்தில் இப்பொழுது கூட அமைச்சரை பார்த்து விட்டுதான் வருகிறேன். என்னை பொறுத்தவரையில் மன திருப்தியாக இந்த ஆட்சி என்னவோ திடீர்னு ஓவர் நைட் அவங்க எல்லாம் உத்தமர்கள் ஆகிவிட்ட மாதிரியும் 10 நாள் 15 நாள் 20 நாள் கூட ஆகாத ஆட்சி தான் எல்லா தவறுக்கும் காரணம் என்பது போலவும் அவர்கள் பேசிக்கொள்வதை பார்த்தால் மக்களை மடையர்களாக நினைக்கிறார்கள். மக்களை அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் மக்கள் எதையெல்லாம் அவர்கள் மனதிலே வைத்து நிராகரித்தார்களோ அந்த தவறுகள் என்ன என்று செய்தவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் மாறிக்கொள்வதற்கு தயாராக இல்லாமல் ஏதோ அவர்களுடைய சொத்தை பறித்து கொண்டு விட்டார்கள், நம்மளை நடுத்தருவிலே நிற்க வைத்து விட்டார்கள் என்பது போல ஒரு மனப்பான்மை வைத்துக் கொண்டு இருப்பது ஜனநாயகத்திற்கு அழகு அல்ல. மாற்றம்தான் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு அடிக்கல். அதை உணராதவர்களும் விரும்பாதவர்களும் மக்களால் நிராகரிக்கப்படுவார்கள் என்பதற்கு இந்த 2026 தேர்தல் ஒரு சாட்சி. பரப்புரை கூட அவர்கள் சரியாக செய்யவில்லை. வெறும் சின்னம், தலைவருடைய முகம், இது 2 மட்டும் மனதில் வச்சு இந்த தேர்தலுடைய சாதனையை இந்த கட்சி செய்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது மக்கள் நினைத்தார், யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட சக்திமிக்கவர்களாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயம் மாற்றப்படுவார்கள் என்பதற்கு இந்த அற்புதமான ஒரு தேர்தல் முடிவு ஒரு உதாரணம். அதே போல எனக்கு இன்னொரு மன தாங்கல் என்னென்றால், 2013 இதே இடத்திலே 13 வருஷத்துக்கு முன்னால் உங்களை சந்தித்தேன். அதை ஏற்பாடு செய்தது திருமாவளவன் அவர்கள். அவர்களோடு நான் வர வேண்டும் என்று விரும்பி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து வெளியே வந்து விடுங்கள் அண்ணா, எங்களோடு இருங்கள் என்று அவர்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை 2013 ஏற்பாடு செய்தார். ஆனால் அதற்கப்புறம் என்ன ஆயிடுச்சு என்று தெரியவில்லை. ஒரு 6 மாத காலம் இருந்து என்னை திரு சோ அவர்களுடைய உதவியினால் நான் வேண்டாம் வேண்டாம் என்னும்போது கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில்
என்னை நினைத்த போது திருமாவளவன் வந்து மிகவும் வருத்தப்பட்டார், உங்களை விட்டு விட்டோமே என்று. அந்த அம்மையார் அவர்கள் என்னை வரவேற்று பெரிய மரியாதை கொடுத்து, யூ ஆர் ஹைலி எஜுகேட்டட், வெல் இன்ஃபார்ம், ஐ கன்சிடர் யுவர் என்ட்ரி இன்டு பார்ட்டி ஆஸ் அன் அசெட் என்று சொன்னார்கள். அதே மாதிரி அம்பேத்கர் அவார்டு கொடுத்தார்கள். ராஜ்யசபா கொடுக்கிற சமயத்தில் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. நான் எதுவும் கேட்கவில்லை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் இது தேவையில்லாதது என்று கூட நினைக்கலாம். ஆனால் திருமாவளவன் அவர்கள் அவர் 3 முறை தேர்தலில் நான் தோற்கடிச்சிருக்கேன். 3வது முறை கலைஞர் உதவியாலே அவர் ஜெயிச்சார். அது வேற விஷயம், அது அரசியல். ஆனால் அவர் என்ன நினைத்தாரோ என்ன சொன்னாரோ அதை அவரால் செய்ய முடியவில்லை. சமீபத்தில் இந்த தேர்தலில் கூட அவர்தான் தலைவர், எல்லோருடைய யோசனையை கேட்கலாம், யார் என்ன யோசனை சொன்னாலும் அவர் அதை காதில் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் தலைவராக அவர்தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் முடிவெடுத்தில் அவர் தடுமாறுகிறார். உதாரணத்திற்கு இப்ப காட்டுமன்னார் கோவிலிலே சட்டசபைக்கு நான் நிற்க போகிறேன் என்று போனார். அதற்குள் என்ன ஆயிட்டோ தெரியவில்லை, திரும்பி அதை வாபஸ் வாங்கி கொண்டு வேறொருவரை நிறுத்துகிறார். அது தன்னுடைய தலைமைக்கு சரியல்ல இல்லாதது, அவருக்கு அது ஒரு சரிவை கொடுத்தது என்பதை அவர் உணர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். தலைவர் சிந்தித்து முடிவெடுத்த பின் எந்த காரணத்திற்காகவும் பின்வாங்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது சரியான தலைமை இல்லை என்று மக்கள் கருதி விடுவார்கள். அவருக்கு ஒரு வேண்டுகோளாக நான் சொல்வது, இப்பொழுது வந்திருக்கிற முதல்வர் அவர்கள் சிறுபான்மை மக்களாலும் பொதுவாக தமிழக மக்களாலும் தலித் மக்களாலும் பெருவாரியாக ஆதரிக்கப்பட்டு ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற அவருக்கு தலித் மக்கள் அவர் செய்திருக்கிற புரட்சிக்கு நன்றி கடன்பட்டிருக்க வேண்டும். அதை திருமாவளவன் அவர்கள் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அவருக்கு பேருதவியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள்.